மட்டன் வறுவல். மட்டனை வேக வச்சு தனியாக எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து எண்ணெயில் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டாங்க. இப்போது வேக வச்ச மட்டனை அரிசி அதில் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, தேவையான உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டாங்க. நல்லா சுருளை விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி எடுத்துட்டோன்னா அருமையான மட்டன் சுக்கா தயார். மிளகாத்தூள் கேட்டுல போடுங்க. இது காரம் கேட்டு மாட்டேங்கடா போடுவாங்கன்னு கேட்டு போடுங்க. அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். போங்கடா உங்களுக்கு தண்ணி ஊற்றிடுவா மீதி இல்லை ஊற்றிடுங்க. கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும். பாருங்கள், வெந்த உடனே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மட்டன் சொல்லிட்டியாடா? இப்போ கொஞ்சம் தேங்காய் பால், அரைச்ச தேங்காய் பால் கொஞ்சமாக திட்டமாக ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சது 1 ஸ்பூன் விட்டு நல்லா கிளறிக்கிறோம். இது இளஞ்சியம் அஃபிஷியல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கமெண்ட் கூட பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது சிதம்பரத்திலிருந்து செய்யப்படுற மட்டன் கறி வறுவல். தேங்க்யூம்மா. கறி வறுவல் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொத்தமல்லி தழையை வந்துட்டு கட் பண்ணி அப்படியே தூவி விட்டுட்டாங்க. கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட் ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஆஹா, வேறு லெவல். செஞ்ச கைக்கு வந்துட்டு ஒரு தங்க காப்பே போடலாம். மிக அருமையாக இருக்குது சிதம்பரம் மட்டன் கறி பொரியல்.